வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். ஒரு நாட்டோடைய தலைவர் வந்து ஆட்சியன். ஆட்சியன் வந்து ரொம்ப சோகமாக ஸ்வா கிட்ட வந்து, ஸ்வா, என்னுடைய கட்சியுடைய வேட்பாளர்கள், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து கோல் சொல்லிக்கணும், குறை சொல்லிக்கணும் இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய வேலையை நான் பார்க்க முடியல. அவங்களுடைய பிரச்சனை தீர்க்கத்துலேயே எல்லா நேரமும் போயிடுது. அதனால் மக்கள் பணிகளை என்னால் செய்ய முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு பதில் ஏதாவது வழி சொல்கிறான்னு சொல்லிட்டு ஆட்சியன் வந்து ஸ்வா கிட்ட வந்து கோல் சொல்கிறாரு. அதுக்கு ஸ்வா சொல்கிறான், 6 விதிகளை கடைப்பிடிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ஆட்சியன் சொல்கிறான், நீங்கள் போய் ஆட்சியன் வந்து ஓரமாக ஒரு மாங்காய் மரத்தில் போய் உக்காந்துக்கின்னு மாங்காய் பழத்தை எடுத்து பறித்து சாப்பிட்டுட்டு சிந்திக்கிறாரு. அப்போ துப்புர வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. முடியை சரி செய்கிறவங்க வந்து அவங்க வேலை, அந்த முடி சரி செய்கிற வேலையில் மட்டும்தான் இருக்காரு. தச்சர் வந்து அவங்க வீட்டுடைய வாய்க்காலை பண்ணுறது மட்டும்தான் அவர் தச்சர் வந்து வேலையில் இருக்காரு. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் இருக்காங்க. ஆனால் அந்த அவங்க தச்சருடைய உரிமையாளரும் இல்லை தென்னை மரத்தில் ஏறி அவங்க வேலையை செய்கிற தோப்பு உரிமையாளரோ அவங்கள பற்றி எப்போ பார்த்தாலும் கோல் சொல்லிக்கணும், குறை சொல்லிக்கணும் இருக்கிறாங்க. அப்பப்போ அவங்கள பற்றி கிசு சொல்லின்னு இருக்காங்க. அதனால் ஆட்சியன் வந்து புரிந்து விட்டதுன்னு சொல்லி ஸ்வா கிட்ட நன்றி சொல்லிட்டு அவங்க போயிட்டாரு. அப்புறம் போயிட்டு ஒரு அரசியல் அமைப்பெலாம் கலைச்சிட்டு, அவருடைய கட்சியை கலைச்சிட்டு மறுதேர்தல் வைக்கிறார். அப்போ அவர் எல்லா தொகுதிகளையும் அந்த முடி சரி செய்கிறவர், தோப்பில் ஏறி தேங்காய் பறிக்கிறவர், துப்புரவு வேலை செய்கிறவங்கள தான் நிற்க வைக்கிறார். அவருடைய கட்சியின் பேரையும் மாற்றிட்டாரு. என்னதுன்னா உழைப்பின் மேன்மைன்னு மாற்றிட்டாரு. அப்போ அவங்க கட்சி அமோக வெற்றி பெறுது. அதனால் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு 6 நாள் முதலமைச்சரும் 6 நாள் துப்புரவு வேலையும் செய்கிறாரு. அதனால் அவங்க கட்சி நீண்ட ஆட்சி அமையுது. அதனால் அவருடைய எதிர்கட்சிகள்லாம் அவங்கள பற்றி கோல் செய்யாமல் திணறாங்க. நன்றி.